பாருங்க, அழகோ வந்து இது அந்த இது மேல பிரான்ச் மேல உட்காந்துட்டு இருந்துச்சு. அங்க வந்து வாட்டர் ஃபால் மாதிரியும் இருக்கு. அதுல வந்து ஒண்ணு குளிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதுக்குள்ள நம்ம எடுக்க ட்ரை பண்ணலாம் இருக்கு. இங்க வந்து எப்படின்னா அங்க வந்து நமக்கு அந்த மரமும் அந்த பறவையும் தான் இருந்துச்சுல. இங்க வந்து அந்த கல்லு, அதுக்கு மேல போய் வாட்டர் ஃபால்ஸ், அதுக்கு பின்னாடி இந்த பறவை, அதுக்கு பின்னாடி அந்த செடியும் இருக்கு. ஸோ வந்து எடுக்கும்போது அழகா இருக்கும். அது வந்து நம்ம எடுக்கலாம். அந்த அந்த தண்ணி கிட்ட வந்து அந்த பறவை நிக்குமா. அப்ப வந்து தண்ணி அது மேல படும்போது தண்ணி பட்டு கிச்சு கிச்சுன்னு பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி அது பண்ணும்போது நம்ம எடுத்தோம்னா எவ்வளவு அழகா இருக்கும். ஆனா இல்ல அந்த மாதிரி எல்லாம் அழகா வந்து அந்த கல்லு மேல ஓரமா வந்து அந்த பறவை நின்று இருக்கான். சோ வந்து நான் அவனை எடுக்கிறேன். அழகா இருக்கும். இந்த ஓட்டையில வச்சு நான் எடுக்கிறேன். அடுத்து வந்து பிளாக் மான் இருக்கு, அதை எடுக்கலாம். நான் வந்து என்ன பண்ணேன்னா கீழே உட்காந்துக்கிட்டேன்னா இந்த அகைன் இங்க வேலி இருக்கா. சோ நான் வேலியை வந்து உள்ள கட் பண்ணி அதுல கண்ணை எடுத்துட்டேன். தெரியலையா? தெரியுது. இங்க வந்து கோல்டன் ஜாக்கல் இருக்கு, நரி. ஆக்சுவலி வந்து இது பாருங்க, சிரிக்கிறான். ஹாய். ரெஸ்ட் எடுக்குது, அதுக்கு வெயில் அடிக்கும்ல. தண்ணி வேணுமா? இந்த மாதிரி அறிவு கிட்டத்தனமா யாரும் கொடுக்க கூடாது, தாகம் இருக்குது அந்த மாதிரி சொல்றதுக்காக தான் நான் தண்ணி வேணுமான்னு கேட்டேன். யாரும் தண்ணி எல்லாம் கொடுக்கூடாது. அங்கேயே அவனுக்கு தண்ணி இருக்கு, அவன் வேணும்னா போய் குடிச்சிருப்பான். ஸோ இவங்க வந்து கோல்டன் ஜாக்கல் நரி. இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கான், நடுவில் ஒரு வேலி இருக்கு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கான். ஆனா இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா இவங்க வந்து மிங்கிளா தான் இருப்பாங்க, தனியா இருக்க மாட்டாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா ஏன் அதுக்காக அப்புறம் வந்து தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரியல.